ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்றது லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து வேர்ல்பூல் மாடல் நம்பர் வந்து DC2154S டைரக்ட் கூல் 200 லிட்டர்ஸ். இது வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரீசரில் வந்து தேங்காய் மட்டும் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தேங்காய் எப்போவுமே தேங்காய் உடைச்சதும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க தேங்காவை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். இந்த மாதிரி தேங்காய் வைக்கும்போது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் தேங்காய் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க ட்ரேயில் வந்து பால் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 days கிட்ட வரும் எனக்கு. தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவேன், கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா நல்லா தோசையும் இட்லியும் வந்து நல்லா வரும். இது வந்து உப்பு போட்டு கரைச்சிட்டு காலைல யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த தேங்காய் எதுக்காக அப்படி வச்சுருக்கேன்னா வந்து திருக்கிறதுக்காக, அதாவது கிரேட் பண்ணுறதுக்காக நைட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். எலுமிச்சை பழம் வச்சுருக்கிறேன். நார்மலாக வந்து நிறைய பேக் இருக்குது, அதாவது வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாத் பேக்கு, அப்புறம் வந்து ஜிப்லாக் கவர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னமோ எனக்கு இந்த மாதிரி கவர்ஸில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதனால தான் இது என்னுடைய ஒப்பீனியனு. நான் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியே வந்து காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். எப்போவுமே கவரில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த இது தண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு டை பண்ணி வச்சுருவேன். ஒரு 2-3 days ஆனாலும் ஒன்றும் ஆகாது, நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வாங்கிட்டு வந்து அப்படியே கவரில் செப்பரேட்டாக கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து பீட்ரூட்டு, இந்த மாங்காய் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற ட்ரே. இது 7 days கார்டன் ஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வச்சுருக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க கவரில் வந்து முருங்கைக்காய் வச்சுருக்கேன். முருங்கைக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி கவரில் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் முள்ளங்கியும் கேரட்டும் வந்து அதே மாதிரி கவரில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ஒரு 1 week வரைக்குமே வந்து காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். 1 week ஒன்ஸ் தான் வந்து வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அது அப்படியே 1 week வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பேலன்ஸ் வேணால் இருக்கும் அடுத்த வீக்குக்கு. இது வந்து தோசை தேய்க்கிறதுக்காக வெங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். எக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல. இது வந்து இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம வந்து இதுக்கெல்லாம் பொங்கலுக்கு அதுக்கெலாம் சேர்க்கறதுக்கு வந்து டீ போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். நான் வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து நிறைய அரைச்சி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவ்வளோவா வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து சின்னதாக ஸ்டோர் பண்ணிவிட்டு உடனே 2 days ஒன்ஸ் கூட அரைச்சிடுவேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய், இது வந்து மெடிசன் ஸ்டோர் பண்ணுற ட்ரே. இது என் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் வந்து பச்சை மிளகாவை இந்த மாதிரி காம்பு மட்டும் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருவேன். மெடிசன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க பாக்ஸ் இது. ஆக்சுவலாக நாங்கள் எந்த மெடிசன் ஸ்டோர் பண்ணாதனால அதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பவர் கூல்னு இருக்கிறது வந்து கரண்ட் இல்லைனா கூட ஒரு 2 days வரைக்கும் நம்ம வந்து அதில் பால் தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஃபீச்சர். இங்கே வந்து சாஸ்லாம் வச்சுருக்கேன். ரெட் பெப்பர் சாஸு, சோயா சாஸு. இது வந்து ரெட் பெப்பர் சாஸு. சோயா சாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பாதி யூஸ் பண்ணிகிட்டே வந்து கீழே கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாக்கெட் சின்னதாக வந்து வாங்கிட்டோன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, வேஸ்ட்டாகவும் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ சாஸு. இது வந்து நன்னாரி சர்பத்தோட எசன்ஸ். இது
இது வந்து நம்ம வாட்டரில் வந்து டைரெக்டாக ஊற்றிட்டு சுகர் எதுவும் சேர்க்காம நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. அது கூட லெமன் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து இது மாதிரி கட்டி வச்சுருக்கிறேன் கவரில். பக்கத்தில் இருக்க கவரில் வந்து கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்து கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதை இந்த மாதிரி வந்து ஒரு காம்பாக கிள்ளிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கேரி பேக்கில் போட்டு வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அதில் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி பிச்சுட்டு காம்புலேருந்து பிச்சுட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து கீழே ஒரு ட்ரே இருக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு தேங்காய் வாங்கிட்டு வந்ததுனால அப்படியே வெளியே வச்சுருக்கேன். உடச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் போட்டுருவேன். எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் இது. எங்கள் வீட்டில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்டுவேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸ்டெபிளைசர் வாங்கியிருக்கோம். இந்த எக்கு வந்து வெளியே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சைட் டோரில் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இது ஃப்ரிட்ஜோட கீ. இது குழந்தைங்களாம் இருக்கிறதுக்காக அடிக்கடிக்கு திறந்துருவாங்க அப்படின்றதுக்காக அந்த லாக் வச்சுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சிம்பிள் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் குமுதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.